இப்ப நான் உன்னை தோக்கடிச்சு காட்டட்டுமா? தோக்கடிக்கட்டுமான்னு கேட்கிறேன். வேண்டாம். இப்போ நான் நினைச்சேன் உன் திமிரு அகங்காரம் எல்லாத்தையும் பீஸ் பீஸ் ஆக்கி உன் அம்மா காலில் போட முடியும். அதை நான் ஏன் செய்யல தெரியுமா? எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க. எனக்காக கடவுள் கிட்ட வேண்டிட்டு கண்ணீர் விடுற அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவை நினைச்சுதான் உன்ன நான் சும்மா விடுறேன். கொஞ்சம் நில்லு. அந்த புண்ணியவதி வயிற்றுலதான் நீ பிறந்திய. உன்னை பத்தி அம்மா தான் நடி அவங்க. நீ குடிக்கலன்னா உன்னை கொன்னுடுவேன். கொல்லுவியா? ஆமா கொல்லுவேன். கொல்லுன்னு சொல்றேன்ல. ஒரு ஏமாத்துக்காரி அசந்தா நம்மளை ஏமாத்திட்டு ஓடிடுவா. அண்ணே, சொந்த தாயை நீங்க ஏமாத்தீங்களா இல்ல நான் தான் ஏமாத்தோம்னா? பெத்த தாயை ஈவேற கல்லாம ஏமாத்திட்டு இருக்காது. எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு. அவங்க அம்மா தானா இல்ல யாரையாவது ஏமாத்துறதுக்காக வாடகை கொடுத்து அழைச்சிட்டு? என் அம்மா பத்தி எதுவும் சொல்லாத. நீ சொன்னது அத்தனையும் நிஜம்தான். நான் ஏமாத்துக்காரிதான். உங்களை எந்த நிமிஷத்துல நான் ஏமாத்துவேன். ஏமாத்திட்டு தான் இருப்பேன். நான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறது பணத்துக்காதான். அதுக்காக இந்த உலகத்தை ஏமாத்த வேண்டியதால நான் ஏமாத்துவேன். அதுக்கு நீங்க யாரு? உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு கொல்ல முடியாது, காப்பாற்ற முடியாது. சிவா, ஒரு உண்மையை மட்டும் நான் சொல்றேன். இன்னைக்கு நீ பார்த்தே, அவங்க அம்மா தான் 10 மாசம் என்ன சுமந்து பெத்த அதிர்ஷ்டம் கேட்ட அம்மா. ஆஷா, அவங்க உண்மையிலே உன் அம்மானா? ஐம் சாரி, ரியலி சாரி. என்ன மன்னிச்சிரு. என்னண்ணே? ஏய் சிவா, இந்த மாஷா இப்ப செஞ்சதெல்லாம் நடிப்புடோ. எதை வச்சு சொல்றீங்க? என்ன பார்த்து கண்ணடிச்சிட்டு போறான். ஐயோ நம்பினா, அவளை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அவ என்ன சொல்றா என்ன பேசுறான்னு எனக்கு புரியவே இல்லை. இதை அடிச்சா புரிஞ்சிடும். சரி வாங்க, நைட் எல்லாம் அடிப்போம். எக்ஸ்ட்ரா 2 வாங்கு. என்ன மாஷா? மாஷா என்ன? எங்கயாவது சீக்கிரமா ஒளிஞ்சுக்க. எதுக்கு ஒளிஞ்சுக்க சொல்ற? நாயுடு வராரு. என்ன பாத்துட்டு இருக்க? அவர் வந்துருவாரு. ஐயோ சிவா, உன்னை சீக்கிரமா ஒளிஞ்சுக்க சொல்றேன். இப்ப அவர் உன்னை பார்த்தானா பெரிய பிரச்சனை ஆயிடும். மாஷா, நீயே சொல்லி அவன் அனுப்பிச்சிருக்கப்படாதா? வா 2 பேரும் போய் சொல்லுவோம். இப்ப சொன்ன அவர் ஒன்னும் நம்ப போறது இல்ல. ஆனா இல்லாம இந்த வீட்டு விட்டு போக போறது இல்ல. ஐயோ, இந்த சமயத்துல அவ வேற தங்கிட்டா நம்ம பிளான் என்ன ஆகுறது? அண்ணே, போய் வாங்க. ஆஷா, பணத்துக்காக தான் போயிருக்கேன். அவன்கிட்ட போய் சொல்லு. அவன் அதை நம்பலண்ணா. இதுல என் அம்மா இருக்காங்க. அம்மா மேல சத்தியமா பணத்தோடு வந்து சாந்தியோட கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன் நான் சத்தியம் பண்ணதான் அவன்கிட்ட சொல்லு. நிச்சயம் நம்பும். ஏய் சிவா, என்ன அம்மா பேர்ல எல்லாம் சத்தியம் பண்ற? ஒருவேளை பணம் கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்ணுவ? ஐயோ, பக்கி போனு போ எடு. ஹலோ, நான் புள்ள பூச்சி பேசுறேன் சார். 2 லாரி முட்டைக்கோஸ் அனுப்பி வச்சனே, வந்து சேர்ந்துச்சா? யாரு? என்னது? புள்ள பூச்சி முட்டைக்கோஸ். வைக்காத இப்படி கூட அவனை 2ல 1 பாத்துறேன். ஏய் அறிவட்டவனே, அடகாத வைடா. நாங்களே திண்டாடி தெருவுல நின்னுகிட்டு இருக்கோம், இவன் என்னமோ முட்டைக்கோஸ் கொட்டைக்கோஸ் அனுப்புறானா? அறிவட்ட நாய். தம்பிடா, யார பாக்குறீங்க? நிம்மதியா வந்து உட்காருங்க. வாங்க. இனிமே யாரும் வரவும் மாட்டாங்க, நம்மள பிடிக்கவும் மாட்டாங்க. தப்பிச்சிட்டோம். நம்பினா, நம்ம லட்சாதிபதி ஆயிட்டோம். சந்தோஷம் தானே?
ஏய், இங்க வா. ஏய், மாஷா 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 சிவா ஒண்ணு மறந்துட்டமே. என்ன? அவன் கொடுத்த பணம் சரியா இருக்கா இல்லையான்னு எண்ணலையே. அதுக்கு என்ன இப்ப எண்ணிடுவோம். மாஷா 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 சிவா சிவா என்னடா உன்னையும் காணோம். நிச்சயமா சொல்றேன் அவன் நம்மளை ஏமாத்திட்டு ஓடிட்டான். ஏன் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அப்படி அவன் செய்யக்கூடியவல்ல, செய்யவும் மாட்டான். ஏய் மாஷா 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 ஆமா, நீ இன்னும் எங்கிட்ட தோக்கதான் போற. அது இதை விட பயங்கரமா இருக்கும். பணத்துக்காக இந்த உலகத்தை ஏமாத்த வேண்டி வந்தாலும் நான் ஏமாத்துவேன். என்னடா ஆச்சு? ஹலோ, சேவா சங்கமா? ஆமா. மாஷாவோட அம்மா அங்க இருக்காங்களா? இல்லையே, 2 மணி நேரத்துக்கு முன்னாலே மாஷா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்களே. என்னடா என்ன சொன்னாங்க? சொல்ற. மாஷாவை அம்மா கூட்டிட்டு போய் 2 மணி நேரம் ஆச்சாம். நான் தான் சொன்னேனடா, பணத்தை சுருட்டிட்டு ஓடிட்டான். ஏ சிவா, அன்னைக்கே உன்னை தோக்கடிக்கிறேன்னு சவால் விட்டான்ல, அதை இன்னைக்கு செஞ்சு காட்டிட்டான். ஏய், அவளை லேசில விடப்படாது. இந்த உலகத்துல அவ எந்த மூலையில இருந்தாலும் சரி, கண்டுபிடிச்சே ஆகணும். போலீஸை கூப்பிடு. வேண்டாம் நம்பில, அதெல்லாம் வேண்டாம். நீ சும்மா இரு. ஏய் சிவா, என்ன பத்தி எனக்கு கவலை இல்ல, உன்னை பத்தி தாண்டா எனக்கு கவலை. உன் உசுர பணைய வச்சு யார் யாருக்கோ உதவி பண்ண சம்பாதிச்ச பணத்தை அவ ஒருத்தி மாத்திரம் அனுபவிக்க நான் சம்மதிக்க மாட்டேன். அவ இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள அவளை புடிச்சு ஆகணும். போலீஸ கூப்பிடு. கூப்பிடுறா சிவா. என்னால தாங்க முடியலடா, தாங்க முடியல. டிஎஸ்பி ஆபீஸ். சக்திநாதன் மகளை கடத்திட்டு போன பக்கீராமும் அவன் ஆட்களையும் இப்ப நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க யார் பேசுறது? எங்க இருந்து பேசுறீங்க? பேசாதீங்க, நான் சொல்றதை மாத்திரம் கேளுங்க. அந்த கேஸ்ல இருந்து உங்களுக்கு தெரியாம தப்பிச்சு போன இன்னும் 3 பேர் இருக்காங்க. ஒண்ணு சிவராமகிருஷ்ணன், இன்னொன்னு நம்பிராஜ், அடுத்து மாஷாங்கிற ஒரு பொண்ணு. இதே ஊர்ல சக்தி நாடக சபாங்கிற கம்பெனில இருந்து சிவராமகிருஷ்ணன் பேசுறேன். என் கூட நம்பிராஜனும் இருக்காரு. நீங்க எப்ப வந்தாலும் எங்களை அரெஸ்ட் பண்ணி. எங்க கூட சேர்ந்த மாஷாங்கிற பொண்ணு தப்பிச்சுட்டா. அவ கையில தான் பூரா பணமும் இருக்கு. விடியறதுக்குள்ள இந்த ஊரை விட்டு அவ கிராமத்துக்கு போயிடும். ஒரு நீலக்கலை அம்பாசிடர்ல இந்நேரம் அவ போயிட்டு இருப்பா. சிவா, என்னடா? நம்பினா மாஷா ஒரு ஏமாத்துக்காரி. நாங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கோங்கிறது மாத்திரம் தானே உங்களுக்கு தெரியும்.
ஆனா என் மனசுல அவளுக்காக ஒரு இடம் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. இப்போ நாயுடு தங்கச்சி கல்யாண பொண்ணு பணப்பந்தல காத்துக்கிட்டு இருப்பான். நான் பணத்தோட ஒருவன் நினைச்சேன். எங்க இருந்து விடிஞ்சதும் கீதாவை தம்பி கண்ண ஆபரேஷனுக்காக இடம் தேடி வருவா. அவங்க கிட்ட நான் என்ன சொல்றது? நம்ம 3 பேரும் மட்டும் தான் சொந்தக்காரங்க. நம்ம பிரச்சனை தீர்ந்தது. என்ன சொல்லுங்க. நவீனே, உங்களை தான் கேக்குறேன். நீ இவ்வளவு நேரமா எங்க போயிருந்த? அந்த நாயுடு பணம் கொடுக்க போயிருந்தேன். அவர் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு அவரை சந்தோஷமா அனுப்பி வச்சுட்டு தான் வரேன். இப்ப என்னாச்சு? நீ வர லேட் ஆனதுனால நாங்க உன் பேர்ல சந்தேகப்பட்டோம். நீ ஏமாத்திட்டதா நினைச்சிட்டோம். அப்புறம் சிவா, அப்புறம் நம்பி நான் வேண்டாம் தடுத்தோம். நான் தான் எல்லா விஷயத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லிட்டேன். எந்த நேரத்திலையும் போலீஸ் வருவாங்க. நம்ம தப்பிக்கவே முடியாது. சிவா, கார்ல எங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நான் என்ன சொல்றது? சிவா, நாம சந்திச்ச நாள்ல இருந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் சந்தேகப்பட்டுட்டே இருந்தோம். நீங்க ஏமாத்துவீங்களா இல்ல நான் ஏமாத்துவேன்? ஆனா ஏமாத்த முடியாத விஷயம் ஒண்ணு இருக்கு. ஏமாத்துல நீங்க இருக்கீங்க. உங்க மனசுல நான் இருக்கேனா? லட்சுமி அம்மா, உங்க மக வந்திருக்கா. ஆமா வரேன். என்னம்மா இது? இப்பதானே வந்துட்டு போனேன், அதுக்குள்ள என்ன திடீர்னு வந்திருக்க? சொல்றேம்மா. என்ன கண்ணம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா? அம்மா, நான் என் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். ஏம்மா? வாங்க சொல்றேன். அன்னைக்கு நான் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என் மனசு ரொம்ப வேதனைப்பட்டு போச்சு. நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், நான் உங்களுக்காக எவ்வளவு பெரிய பங்களா கட்டினாலும் நீங்க சந்தோஷமா இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. நீ எது செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம்தான். இல்லம்மா, உங்க மனசு எனக்கு தெரியாதா?
இப்போ நீங்க கிராமத்துல இருக்கிற வீட்டுக்கு தான் திரும்பி போகணும்னு ஆசைப்படுறீங்க. நினைச்சு பார்த்தா எனக்கும் அதான் சரின்னு தோணுது. எதுக்கு இந்த டவுனு பகட்டு இதெல்லாம்? அதனால நான் கட்டிட்டு இருக்கிற வீட்டை விற்க ஏற்பாடு பண்ணிட்டேன். என்னம்மா சொல்றேன்? ஆமாமா, ஒருவேளை எனக்கு திடீர்னு பணம் கிடைக்கலாம். கிடைச்சா நான் அப்பவே வருவேன். அம்மா ரெடியா இருக்கணும். அந்த பணத்தோட நம்ம கிராமத்து வீட்டு போனோம். நான் பிறந்து வளர்ந்த அந்த வீட்டை திரும்பவும் வாங்கணும். அம்மா அங்கதான் தங்கணும். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு சந்தோஷம் தானே? எனக்கு தெரியுமா நீங்க இப்ப ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு. உங்க சந்தோஷத்துக்கு மேல இந்த உலகத்துல வேற ஒண்ணும் தேவையில்லம்மா. சத்தியமா சொல்றேன், எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம். நாம போவோம், அந்த வீடு வாங்குவோம். அங்க அம்மாவோட இந்த மடியில காலை பூரா படுத்து தூக்கணும். என்னம்மா சொல்ற? நீ எப்போ அப்படிலாம் இல்லையம்மா. சந்தோஷத்துலதாம்மா. நான் போயிட்டு வரேன். நடு ராத்திரியில கூட வருவேன். நீங்க ரெடியா இருக்கணும். வரட்டாமா? சிவராமா, வர்ற ஞாயிற்றுக்கிழமை என் தங்கச்சி சாந்தி கல்யாணம். வெள்ளிக்கிழமைக்குள்ள நான் பணம் கொடுக்குற, கல்யாணம் நின்னு போயிட்டு சொல்லிட்டேன். நீ இந்த ஊர்ல தான் இருக்கேன்னு தெரிஞ்சு நான் புறப்படும் போது என் தங்கச்சி என்ன தடுத்தாடா. கூட பிறக்கலனா கூட நீ அவளுக்கு ஒரு அண்ணனா. என் கல்யாணம் நடக்கலனா கூட பரவாயில்ல, அண்ணனை பணம் கேட்டு தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாடா. அப்படியாப்பட்ட அந்த பொண்ணோட கல்யாணம் உன்னால நடக்கலனா 7 ஜென்மம் எடுத்தாலும் நீ உருப்பட மாட்டே சொல்லிட்டேன். டேய், ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? சாந்தியோட கல்யாணம் நிச்சயம் பண்ண தேதி அன்னைக்கு நடக்கும். நான் நடத்துவேன். நீயா? நான் தான்டா. அதனாலதான் எனக்கு நம்பிக்கை இல்ல. இந்த ராஜன் சொல்லட்டும், நான் போறேன். டேய், அவரா பணம் வாங்கினாரு? நான் தானடா. இந்த பாரு நாயுடு, சாந்தி என் கூட பிறக்காத தங்கச்சி தான். ஆனா என் கையிலே வளர்ந்த பொண்ணுடா. அவ கல்யாணத்தை நடத்த வேண்டியது என் பொறுப்பு. நீ ஊருக்கு போ, நான் வெள்ளிக்கிழமை பணத்தோட வந்து சேர்றேன். போ. தேவராமா, கடைசியா உன்னை நம்புறேன். இந்த தடவை ஏமாத்தின அத்தோட சரி. அதுக்கப்புறம் நீ எங்களை ஏமாத்தவே முடியாது. வர வெள்ளிக்கிழமை நீ எங்க வரல, நான் இங்க வருவேன். சும்மா வர மாட்டேன், 10-15 பேரோட வருவேன். 10-15 பேரோடயா? எதுக்கு? இவனை அடிக்கிறதுக்காகவோ கொல்றதுக்காகவோ இல்ல. தேவராமா, நீ பணத்தை கொடுக்கலனா கூட உன்னை யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உன் கண்ணு முன்னாடியே தூக்குல தொக்குவேன். என் பணத்தை கொண்டு போறதுக்கு தான் அவங்கள கூட்டிக்கிட்டு வருவேன். நான் வரேன். சிவராமா, என்ன இதெல்லாம்? எனக்கு அந்த வேலை கிடைக்கும். பட்னி கடந்தாவது கிடைக்கிற சம்பளத்தை சேர்த்து வைக்கணும். நாயுடு கடன் அடைக்கணும். இப்படி எல்லாம் நினைச்சுதான் இந்த ஊருக்கு வந்தேன். அதெல்லாம் சரிப்பா. இவ்வளவு பணத்துக்கு நீ எங்க போவ? எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துவ? தெரியல நம்பினா, ஆனா என் மனசு சொல்லுது இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும்.